சீக்கிரம் மாறும் மாறனாதா, சீக்கிரம் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. 1948வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கு மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. தொடர்ந்து உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு ஜெபத்தோடு செய்யப்பட கடவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஜெபித்துகிறேன். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், அரசு பணியாளர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தங்களுடைய பணிகளை உண்மையோடு கவனத்தோடு பொறுப்போடு சரியான நேரத்தில் செய்து முடிக்க ஜெபிப்போம். அரசு பணியாளர்களும் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனம். அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும் தகைவலான் குருவி பறந்து போவது போலவும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்பார்ந்த தேவ ஊழியர்களை, அருமையான நண்பர்களே, இங்கே சாபம் தங்காது என்ற வார்த்தை வருகிறது. அதாவது காரணம் இல்லாமல் சில நேரங்கள்ல நம்மளை சபிப்பாங்க, அதெல்லாம் தங்காது. வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வரும்போது, சில உபத்திரவங்கள் வரும்போது, வேதனை வரும்போது நம்ம யோசிப்போம், ஒருவேளை இவங்க நம்மளை ஏசினாங்களே, அதனாலதான் நம்ம வாழ்க்கையில பழிச்சுக்கிட்டு இருக்கிறதோ அப்படிலாம் யோசிப்போம். ஆனா அதற்கு இங்க 2 காரியத்தை உதாரணமாக இங்க சாலமோன் ஞானி சொல்கிறார். அடைக்கலான் குருவி, தகைவலான் குருவி. அடைக்கலான் குருவியை பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கு மேல ரொம்ப குருவிகள் பறக்கும், ஆனா நம்ம தலையில கூடு கட்ட அனுமதிப்பது இல்லை. அதே போலதான் சில நேரங்கள்ல தேவையில்லாத சில வார்த்தைகளை சிலர் நம்மளை சவிப்பாங்க, அதெல்லாம் நமக்கு பலிக்காது என்பதை இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களை பார்த்து யாராவது சபிச்சிருந்தா, ஒருவேளை உங்களை பார்த்து பலவிதமான வார்த்தைகளை சொல்லி உங்க வேதனைப்படுற அளவுக்கு யாராவது பண்ணியிருந்தா பயப்படாதீங்க. எல்லா சாபங்களையும் அவர் சிலுவையில நமக்காக ஏற்றுக்கொண்டார். காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வேதத்துல 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 43வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். இங்கே தாவீதை பெலிஸ்தியன் சபிக்கிறான், அது தேவர்களை கொண்டு சபித்தானா. தாவீதை ஒன்று செய்ய முடியவில்லை. தாவீது தன்னுடைய கூழாங்கல்லாலே கோலியாத்தை ஒரு அடியிலே வீழ்த்து விட்டான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை போல அநேகர் வந்து தேவர்களை சொல்லி நம்மளை சபிக்கலாம். பயப்படாதீர்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற முயற்சியில எல்லாவற்றிலும் கர்த்தர் 100% வெற்றியை தருவார். ஒருவேளை உங்க பிள்ளைகளை, உங்க கணவரை, மனைவியை, உங்க பிசினஸ்ல, ஒருவேளை உங்க படிப்புல யாராவது இப்படிப்பட்ட தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி நீ அப்படிதான் இப்படிதான் அப்படி சொல்லி உங்களை சபிச்சிருந்தா பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவரை நம்பி இந்த நாள்ல நீங்க செய்கின்ற காரியங்களை உற்சாகத்தோடு கவனத்தோடு செய்யுங்க. கர்த்தர் அந்த காரியத்துல கூட இருந்து வெற்றியை தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அற்புதமான அந்த வேலைக்காய் வருகிறேன். ஆண்டவரை, இன்றைக்கும் ஆண்டவரை மனவேதனையோடு கஷ்டத்தோடு சில தேவையில்லாத சாப வார்த்தைகளை சொல்லி சிலர் சபிச்சிருந்தா இயேசுவின் நாமத்தினால நீர் அவர்களுக்கு ஒரு மன நிம்மதியும் ஆறுதலையும் கொடுப்பீராக. இவர்கள் மீது காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்கக்கூடாது என்று ஜெபிக்கிறேன். எங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து விட்டு என்ற தைரியத்தோடு நாங்கள் இந்த நாளை ஆரம்பிக்க செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. விசேஷவனமாய் பிறந்த நாள், திருமண நாளை நினைவுகிற ஒவ்வொருவருக்கா ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில அநேக அற்புதங்கள் நடக்கட்டும் ஜெபிக்கிறேன். அற்புதங்களாய் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உதவிகளை செய்வீரா ஜெபிக்கிறேன். தொடர்ந்து தேவ பிரசனம் ஆளுகை செய்து நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை நான் செய்து முடிய சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.